சார் கௌரவ டாக்டர் பட்டம் இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு பட்டங்கள் கொடுக்கறதுன்றது ரொம்ப காமனாக ஆயிடுச்சுன்ற மாதிரி டைரக்டர் அட்லிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். இது சமூக வலைதளத்தில் யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாதிரி தெரியல. எதுக்கு இப்போ இவருக்கு இந்த பட்டம்? மெடிக்கல் காலேஜில் இருக்கிறதோட அதிகமான டாக்டர் எங்கடா இருக்காங்கன்னா என்ஜினியரிங் காலேஜ். பிஹெச்டி வாங்கின பூரா டாக்டர்னு போட்டுக்கிறாங்க. அது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது டாக்டர் பட்டம் அன்னைக்கு. அதுக்கு அலைஞ்சாங்க ஒரு காலத்தில். இன்னைக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். டென்னிஸ் ஆடுற சானியா மிர்சாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. நடிகர் விஜயகுமாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. இன்றைக்கி எனக்கு சில காரியங்கள் ஆகுனாக்கா அதுக்காக நான் டாக்டர் பட்டம் அட்லீஸ்ட் கொடுத்தது வந்து அந்த அந்த யூனிவர்சிட்டி ஒரு வேளை வந்து படம் எடுக்கிறாங்களோ என்னமோ அதுக்கு டைரக்டர் கொடுத்துருப்போம். கை கட்டாமல் இருக்கீங்கப்பா, நம்மளும் ஜாலியாக இருக்கணும்ப்பா. அதுக்காக அலையிறவங்க இருக்கிறாங்க. என்னோட டவுட் என்னன்னா, இந்த டாக்டர் பட்டம் வாங்குறதுனால அது ஒரு ஆசைமா, அது ஒரு கிரேஸுமா. இப்போ கலைமாமணின்னு கொடுக்குறீங்க, அதில் என்ன உங்களுக்கு என்ன லாபம்? ஷோ கலைமாமணி கொடுத்தாங்க, எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்கன்னு. யூனிவர்சிட்டி வச்சிருக்கோம் பூரா டாக்டர் பட்டத்தை வந்து வியாபாரம் பண்ணிடுது. பத்மபூஷன் பத்மஸ்ரீ வந்து ஒரு சில டாக்டர்களுக்கு கொடுத்த போது அப்துல் கலாம் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணார். இவங்களுக்குலாம் எப்படி சில டாக்டர்ஸ் பேரெல்லாம் காட்டி அவருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அவங்க பிஹெச்டி கூட சில பேர் இதெல்லாம் அங்கீகரிக்கவே இல்லை சார். சிவாஜி வந்து நடிகனாவே அங்கீகரிக்காத ஒரு இது தாதா சாஹப் ஃபால்கே அவார்டு கொடுக்கும்போது எதிர்பாராததும் அவர் சந்திக்க வேண்டியது. அதை நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு. ஏன்டா உங்களுக்கு நடிகைங்கிற அங்கீகாரத்தையே கொடுக்காத இது என்னத்துக்கு கொடுக்குறான்? வேண்டியதில்லை. ஏய் பீரியட் வந்து கொடுக்குறேன்டா முறைச்சிக்கிட்டு அதில் வேறு ஆபத்தை உண்டாக்கிடாத. நானே வெறியில் இருக்கிற பசாமல் போய் வேண்டிய. உங்களுக்கு டாக்டர் பட்டம் வேணும்னா சொல்லுங்கள், ஒரு யூனிவர்சிட்டி சொல்லி அனுப்பி சொல்கிறேன். போஸ்ட்டில் அனுப்பணுமா இல்லை நேரில் வந்து வாங்கிக்கிறேன். ஃப்ரேம் போட்டு வேணுமா எப்படி வேணும்? ஓ இதில் எல்லாம் இருக்குது. இல்லை அதை வந்து பெருசாக எடுக்காதீங்க. நான் தான் சொன்னேன், விருதுகள்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது. அதெல்லாம் கொண்டு போய் வச்சபோது என் பையன் என்ன சொன்னான்னு உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். இந்த தகரத்தையெல்லாம் என்ன பண்ண போகிறேன், அவனுக்கு அதுக்கு தகரமாக தெரியும். அவ்வளோதான். விருதுகள் வந்து யார் கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்ததும் யார் வாங்குறாங்கங்கிற பொறுத்து தான் விருதுக்கு மரியாதை. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்கார். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். சார் கௌரவ டாக்டர் பட்டம், இந்த டாக்டர் பட்டம் கொடுக்கறதுன்றது அதுவும் ஒரு உரிய ஒரு பட்டமாக தானே சார்? உரிய விருது, டிசர்வ்டான ஒரு பர்சனாக இருந்தால் பார்க்கணும், அப்படி தான் நம்ம கொடுக்கணுன்றது இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு பட்டங்கள் கொடுக்கறதுன்றது ரொம்ப காமனாக ஆயிடுச்சுன்ற மாதிரி டைரக்டர் அட்லிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். இது சமூக வலைதளத்தில் யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாதிரி தெரியல. எதுக்கு இப்போ இவருக்கு இந்த பட்டம்? அந்த பட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் இல்லையா? அது யாருக்கு உரிய பர்சனுக்கு தானே போய் சேரணும் அப்படின்னு இவ்வளோ பேச்சுப்படுதே சார். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா. ஒரு காலத்தில் சென்னை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி 2 தான் இருக்குது. டாக்டர் பட்டம்னாக்க பெரிய கௌரவமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த டாக்டர் பட்டம் எவ்வளோ சாதாரண விஷயங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறது நான் மெடிக்கலுக்கு படித்து டாக்டருக்கு போட்டதுனால எனக்கு அந்த டாக்டர் பட்டத்தினுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியல. இந்த என்ஜினியரிங் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான். மெடிக்கல் காலேஜில் இருக்கிறதோட அதிகமான டாக்டர் எங்கடா இருக்காங்கன்னா என்ஜினியரிங் காலேஜில். பிஹெச்டி வாங்கின பூரா டாக்டர்னு போட்டுக்கிறான். இந்த டாக்டருக்கு எப்படி போடணுன்னா கேபிட்டல் ஆர் போடணும். டியும் கேபிட்டலில் போடணும், ஆரும் கேபிட்டலில் போடணும். நீங்கள் பிஹெச்டி டாக்டர் அகாடமிக் டாக்டர்னா தொழில்முறை டாக்டர்னா டி வந்து பெரிய இடத்துலையும் ஆறு வந்து சின்ன இடத்துலையும். இவங்க எல்லாருமே பெரிய சின்ன இடத்துல போட்டு டாக்டர் கையெழுத்தே டாக்டர் காந்தராஜ் படித்து வாங்கின பட்டம் தான். அது தொழில் தான். அது அதையோ வந்து கே காந்தராஜ் தான் போடணும். கையெழுத்துலேயே வந்து டாக்டர் காந்தராஜ்னு போடுறாங்க. அது மாதிரி இங்கே பார்க்குறேன். இது அது அந்த கிரேஸ் வந்து ஒரு காலத்தில் அரசியல்வாதிகளை அலைஞ்சாங்க. இப்போ தேவையில்லாத அலைச்சல். ஒரு வகையில் கலைஞரே கூட அதுக்காக கொஞ்சம் பெருசாக பிரயாசம் எல்லாம் பட்டார். அது எதிர்ப்பெல்லாம் வந்தது, டாக்டர் பட்டம் கொடுக்கக்கூடாது. எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த போது எங்கள் அண்ணா வந்து சேலத்தில் ஒரு விழா எடுத்தார். அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது. யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க தெரியுமா? ஹேமா மாலினி, பாரதி ராஜா, பாக்யராஜ். டாக்டர் பட்டம் கொடுத்ததுக்கு இந்த விழாவா? இவர் ஹெகடே, என்டி ராமராவ், இவ்வளோ பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவ்வளோ பேர் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போனாங்க. அதுக்கு வந்து அது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது டாக்டர் பட்டம் அன்னைக்கு. அதுக்கு அலைஞ்சாங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி இப்போ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள்.
ஒரு 2 வாரத்தில் அரேஞ்ச் பண்ணுறோம். எனக்கா சார்? ஆசையாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். நாங்கள் யூனிவர்சிட்டி வச்சுருக்கோம். டாக்டர் பட்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணாம் சார். ஏம்மா, நான் எதுவும் சாதிக்கல. டென்னிஸ் ஆடுற சானியா மிர்சாவுக்கும் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கம்மா. அப்புறம் ஒரு நடிகர் விஜயகுமாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அந்தந்த துறையில சாதிச்சவங்களுக்கு தான் இந்த டாக்டர் பட்டம் அது கொடுக்கணும் ஒரு காலம் இல்ல சார்? அது ஒரு காலம். இன்னைக்கு எனக்கு சில காரியங்கள் ஆகுனாக்கா அதுக்காக நான் டாக்டர் பட்டம் கொடுத்தேன். பட்லி கொடுத்தது வந்து அந்த அந்த யூனிவர்சிட்டி ஒருவேளை வந்து படம் எடுக்கிறாங்களோ என்னமோ அதுக்கு டைரக்டர் கொடுத்து வைப்பான்னு கொடுத்துருக்கோம். காலேஜ் படம் எடுத்திருக்கா, அதனால அந்த 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 யூனிவர்சிட்டிக்காரர் வந்து படம் எடுக்கிறதா இருக்கலாம். அந்த படத்துக்கு அவரை டைரக்டராக போட்டிருக்கலாம். கமலுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த போது நாங்கள்லாம் எங்களுக்கு பெரிய விழா நடந்தது. அந்த டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது எங்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். ஜேபிஆர் காலேஜில் தான் கொடுத்தாங்க. போய் முன்னாடி ரோவில் நாங்களாம் உட்காந்துருக்கோம். டாக்டர் பட்டம்னாக்கா அது ஏதோ சில விஷயங்கள் அது கமல் வந்து கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணாருங்கிறதுக்காக நான் போனேன். அப்போ தான் அவருடைய மகள் ஸ்ருதி அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது என்னுடைய பதக்கப்பட்டத்தை விட்டுட்டு போனார். என்னோட தான் உட்காந்துருக்கு. அது டாக்டர் பட்டம். அப்புறம் அதுக்கப்புறம் கமலுக்கு வந்து வேறு பல டைட்டில்லாம் வந்து இவர் அதை பற்றி கவலைப்பட்டுருக்கு. அதுக்காக அலையிறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு பாரத் ஜோதி இந்த மாதிரி டைட்டில்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு அசோசியேஷன் ஒரு இதே இருக்குது. இல்லை சார், இப்போ என்னோட டவுட் என்னன்னா, இந்த டாக்டர் பட்டம் வாங்குறதுனால எனக்கு என்ன சார் அதில் வந்து ஒரு மதிப்பு? அது ஒரு ஆசைம்மா, அது ஒரு கிரேஸுமா, அவ்வளோதானா சார்? இப்போ கலைமாமணின்னு கொடுக்குறீங்க, அதில் என்ன உங்களுக்கு என்ன லாபம் சார்? கலைமாமணி, பத்ம விருது, பத்மபூஷன்றதெல்லாம் ஷோ அதை வந்து என்ன பண்ணார் தெரியுமில்ல? ஷோ கலைமாமணி கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்கன்னு கேட்டார். அவரே கேட்டாரா? ஆமாம், வாங்கிக்கலே அவர். எனக்கு அது வேணான்ட்டார். கடைசி ஒன்று வருவாங்க. எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்கன்னு தெரியல. யாரை பார்த்தாலும் கலைமாமணிங்கிறாங்க. டாக்டர் பட்டம் அந்த மாதிரி தான் இப்போச்சு. இன்னைக்கு இப்போ யூனிவர்சிட்டி வச்சுருக்கோம் பூரா டாக்டர் பட்டத்தை வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பத்மபூஷன் பத்மஸ்ரீ வந்து ஒரு சில டாக்டர்களுக்கு கொடுத்த போது அப்துல் கலாம் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணார். இவங்களுக்கெல்லாம் எப்படி சில டாக்டர்ஸ் பேரெல்லாம் காட்டி அவருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னு கொடுத்தீங்கன்னு கேட்டார். அவங்க பிஹெச்டி கூட சில பேர் இதெல்லாம் அங்கீகரிக்கவே இல்லை சார். இவங்கெல்லாம் எந்த பேசிஸில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் அவர்கள் மேலேயே நிறைய வந்து ஒரு இது. பிஹெச்டிங்கிறது ஒரு கதம்மா. நீங்கள் நான் வந்து உங்களுக்கு கைடுன்னு வச்சுக்கோங்க, பிஹெச்டி கைடுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு எவ்வளோ சேவை பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சீக்கிரம் டிகிரி கிடைக்கும். நீங்கள் சரியாக வந்து ஒழுங்காக எனக்கு என்ன வேலை, உங்களுக்கு என்ன வேலை தெரியும், பிஹெச்டி வாங்குறதுக்கு என்ன வேலை தெரியுமில்ல, என் மொண்டாட்டி சொல்கிற வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும். காய்கறி வாங்கிட்டு வரணும், மார்க்கெட்டுக்கு போகணும், அவங்கள கடைக்கெல்லாம் கூப்பிட்டு போகணும், வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் வந்து தீசிஸ் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு இது பண்ணி கொடுத்து உங்களுக்கு டிகிரி கொடுத்துருவோம். அவ்வளோதான். அது என்னை வந்து பிஹெச்டி பண்ண சொன்னாங்க. என்கிட்ட என்னுடைய ஜூனியராக இருந்தவங்க வந்து அது நான் படித்த படிப்பு பிரமாதமாக இருந்தது. அண்டர் கிராஜுவேட்டாக படு மோசமான ஸ்டூடெண்ட்டு நான். அவங்க வந்து நீ பிஹெச்டி பண்ணி எனக்கு கீழே பண்ணு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எம்பிபிஎஸ்ஸே எனக்கு கொடுத்தது தப்புன்னு உலகம் பூரா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பிஹெச்டி கொடுத்து அந்த பிஹெச்டியை கெடுத்துப்படாத. எனக்கு பிஹெச்டினா ஊரே சிரிக்கும் அப்படின்னு. ஏன்னா எங்களுடைய அண்டர் கிராஜுவேட் இது படிப்பு அந்த லட்சணம். சார், இப்போ இந்த விருதுகள் வாங்குறவங்கள நம்ம வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி, கொச்சப்படுத்துகிற மாதிரி கூடாது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட்டாக இருந்திருப்பாங்க. அவங்க அந்த துறையில் நிறைய சாதிச்சிருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருந்திருப்பாங்க. அதனால் வந்து கவர்மெண்ட் அவங்களை அங்கீகரித்து அவங்களுக்கு அந்த பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டாக்டர் பட்டம் அப்படின்றது வந்து அதுக்கும் இந்த விருதுகளுக்கும் எப்படி சார்? இன்னைக்கு டாக்டருங்கிறது ஒரு விருதாக போச்சுமா. பத்மஸ்ரீ பத்மபூஷன் மாதிரி டாக்டருங்கிறது ஒரு விருதாக போச்சு. நடிகர் சிவாஜி கணேசனுக்கு சிறந்த நடிகர் பட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கவே இல்லை. தெரியும், கடைச்சோலும் கொடுக்கல. தெரியுமில்ல? எம்ஜிஆர் சிறந்த நடிகர் வாங்கினார், கொடுக்கவே இல்லையே. அவ்வளோ என்னம்மா, ஒரு தலை சிறந்த எழுத்தாளர் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு எப்படி தெரியாது. சுஜாதா. என்ன சார் தெரியுமா? சுஜாதா அவனுடைய எழுத்துக்களுக்கு சமமாக நான் யாரையுமே நான் பார்க்குறது. தமிழுக்கு அறிவியல் உருவத்தை கொடுத்தவம்மா அந்த ஆள். தமிழை வித்தியாசமான தமிழை கொண்டு வந்தோமா. ஒரு பத்மஸ்ரீ கிடையாது, ஒரு சாகித்ய அகாதமி கிடையாது, ஒன்று கிடையாது. தெரியுமில்ல? எந்த டைட்டிலும் கிடையாது. சுஜாதாவுடைய சாதனை. நீங்கள் புத்தக கடைகளுக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய
ஒரு பெரிய ஒரு ஏரியாவே சுஜாதா சார் அந்த 1 மினிட் ஸ்டோரி அதெல்லாம் வந்து எவ்வளோ அந்த 1 மினிட்ல கூட சொல்லிக்கிட்டே போலாமா? அதுலயும் எவ்வளவு விழிப்புணர்வு அவர் ஒண்ணுமில்லம்மா, கொடுத்திருக்காரு. ஸ்ரீரங்கத்து கதைகளை எடுங்கம்மா. எத்தனை வகையான மனித உள்ளத்தை எப்படியெல்லாம் எழுதியிருப்பான் அந்த ஆளு. தலைமைச் செயலகம்னு மூளையை பற்றி எழுத நம்ம எந்த டாக்டரும் எழுத முடியாதுமா. இந்த டாக்டர் எழுத முடியாதுமா தமிழ்ல. என்ன டைட்டில் கொடுத்து கிழிச்சு விட்டீங்க அந்த ஆளுக்கு? ஒரு சின்ன டைட்டில், ஒரு பத்மஸ்ரீ கிடைக்கலம்மா அந்த ஆளுக்கு. ஒரு சாகித்ய அகாடமி அவன் போன வந்தவனுக்கெல்லாம் கொடுத்தீங்க. சுஜாதாவுடைய சாதனை யார் குறைச்சி மதிப்பிட முடியும்? அதனால தான் இந்த பட்டங்களுக்கு பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை. சிவாஜி வந்து நடிகனாவே அங்கீகரிக்காத ஒரு இது அவருக்கு வந்து தாதா சாஹப் ஃபால்கே அவார்டு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது எதிர்பாராததும் அவர் சந்திக்க வேண்டி வந்தது. அதை நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு ஏன்டான்னாரு. உங்களுக்கு நடிகைங்கிற அங்கீகாரத்தையே கொடுக்காத இது என்னத்துக்கு கொடுக்குறான், வேண்டியதில்லை அப்படின்னு. ஏய், பெரிய இடத்துல வந்து கொடுக்குறான்டா, முறைச்சிக்கிட்டு அதில் வேறு ஆபத்தை உண்டாக்கிடாத, நானே வெறியில்ங்கிற பேசாமல் போய் வேண்டி வந்தேன். அவருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன சதிகள் நடந்தது எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பாலிட்டிக்ஸு. இப்போ உங்களுக்கு டாக்டர் பட்டம் வேணும்னா சொல்லுங்கள், சொல்லி அனுப்ப சொல்கிறேன். போஸ்ட்டில் அனுப்பணுமா இல்லை நேரில் வந்து வாங்கிக்கிறீங்க? ஃப்ரேம் போட்டு வேணுமா, எப்படி வேணும்? இதில் எல்லாம் இருக்குது. அவ்வளோதான் ஒரு டாக்டர் பட்டம். இதை இல்லை, அதை வந்து பெருசாக எடுக்காதீங்க. என் பேருக்கு முன்னாடி டாக்டர் பட்டம் கொடுத்து 68ஆம் வருஷத்துல டாக்டர் போட்டிருக்கு. அதை நான் பார்க்கறது கூட இல்லை. எனக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ முக்கியமான ஒரு டிகிரி வாங்கிட்டு இருப்போம் அல்போத்தனமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக அட்லீஸ்ட் அந்த அவரை வச்ச படம் எடுக்கிறவராக இருப்பார். அந்த அதனால் வந்து யூனிவர்சிட்டி ஓனராக இருப்பார். சரி, அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலாம். எண்ட் ஆஃப் த டே வந்து இங்கே மக்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு பர்சனை அங்கீகரிக்கிறத பொறுத்து தானே சார். அது வந்து ரசனை மற்றும் இல்லாமல் அந்த துறைகளில் வந்து எடுக்க மாட்டேன். மக்கள் அங்கீகாரத்தை எடுக்க மாட்டேன். ஒரு துறையை சேர்ந்த முறையில் நீங்கள் ஏதோ ஒரு சாதனை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் சார். ஒரு துறையை சார்ந்த ஒரு விஷயம் இல்லை சார். துறையை சார்ந்த விஷயம்ன்றது அந்தந்த துறைகள் பொறுத்து இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து என்டர்டெயின்மென்ட் பேஸ்டு ரெக்கமெண்ட் பண்ணணுமா? ஒரு காலத்தில் யூனிவர்சிட்டிஸ் குறைச்சலாக இருந்தது. இன்னைக்கு இப்போ ஆரம்ப பள்ளிக்கூடங்களை விட பல்கலைக்கழகங்கள் ஜாஸ்தி இருக்கு. இதெல்லாம் இப்போ என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டாக இருக்கும்போது அப்போ இவர் எந்த அளவுக்கு இந்த துறையில் வந்து சாதிச்சு மக்கள் மனசில் இடம்பெற்ற, ஏன்னா அந்தந்த துறை சார்ந்த விஷயங்கள்னு நம்ம இங்கே பார்க்குறோம்ல சார். இப்போ டாக்டர்ஸ்ன்றதை நீங்கள் பார்க்கும்போது இதில் மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நான் சொல்ல வரல. பட் இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் ஒரு ரிலேட்டட் விஷயம்னு இருக்கும்போது இது மக்கள் எந்த அளவுக்கு அங்கீகரிச்சிருக்காங்கன்னு மக்கள் அதை வந்து சட்டப்பட்டு சார். இப்போ வந்து அவங்களே கலாய்க்க ஆரம்பிக்கும் போது பிளேனில் போகும்போது அவங்க என்ன கேட்குறாங்க, பிளேன்லேயோ ட்ரெயின்லேயோ போகும்போது டிக்கெட் ரிசர்வ் பண்ணும்போது இஃப் யூ ஆர் டாக்டர் ப்ளீஸ் மென்ஷன் போட்டோம். ஆமாம் சார், மருத்துவ டாக்டர் தான் கேட்குறேன். ஆமாம், நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஒரு தடவை டெல்லியிலேருந்து வரும்போது என்னுடைய சீஃபும் வர்றாரு. சீஃப்னா வேறு டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்து ஒரு சீனியர், அவரும் வர்றாரு. டாக்டர்னு போட்டேன். நம்ம தான் டாக்டர் ஆச்சா பிஸ்தா, உடனே டாக்டர்னு போட்டேன். இவர் வந்து வெறும் மிஸ்டர்னு போட்டு தான் பேர் போட்டார். ஏன் சார்ண்ணே, சாமா வா அப்படின்ட்டார். 2 பேர்த்துக்கு பக்கத்து சீட்டு. ஏன் தலைவிதி, பிளேனில் ஒரு ஆளுக்கு செஸ்ட் பெயின். அது நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, அது உங்கள் ப்ரொஃபஷன் தானே சார். இருக்குது உண்மை. நான் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையே. பைலட் சொல்கிறார், சீட் நம்பர் 14 டாக்டர் காந்தராஜ் ப்ளீஸ் அட்டெண்ட் சீட் நம்பர் 18 செஸ்ட் பெயின் அப்படின்னு பைலட் அனௌன்ஸ் பண்ணார். ஏர் ஹோஸ்டஸை என்னை கூட்டிகிட்டு போயிட்டேன். டெல்லி டேக் ஆஃப் ஆன உடனே நின்னவன் நான் 2.5 மணி நேரமும் நின்றுக்கிட்டு சென்னையில் வந்து இறங்கி அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றுறவொன்னு நின்று 4 மணி நேரம் நின்று. அப்புறம் சொன்னார் என் சீஃப், இப்போ தெரியுதாடா அண்ணாரு. தெரிஞ்சது சார். ஆனால் பீயிங் a doctor that's your professional சார். டாக்டர்னு போட்டதுக்காக எனக்கு எந்த ப்ரிவிலேஜ் அவங்க கொடுக்கல, ப்ரையாரிட்டி எதுவுமே கொடுக்கல. நீங்க மக்கள் சர்வீஸ் பண்றவங்க சார். நீங்க என்ன மாதிரியான ஒரு ப்ரிவிலேஜ்? வேலை மாத்திரம் வாங்கினானுங்க. ஒரு கியூவில் நிற்கிறதுலையே லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுலையே நான் டாக்டர் போட்டதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கலையே. ஒரு அந்த செக்இனுக்கு வந்து எனக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கலையே. கூட்டத்தோட கூட்டமாக தான் அனுப்பிச்சாங்க. அது வந்து சார் நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷன் எப்படி அதே மாதிரி தான் ட்ரெயின்லேயும் நாங்கள் டிக்கெட்டுக்கு போகும்போது
டாக்டருங்கிறதுக்காக எனக்கு ஒரு ஸ்பெஷலாக வந்து இல்லை சீட்டு இல்லைன்னாலும் எனக்காக ஒதுக்கி கொடுக்கலையே. அதே சமயத்தில் ஒரு அரசியல்வாதி ஒரு அதிகாரியை வந்து என்னை எழுப்பிட்டு அவனுக்கு கொடுத்தான்ல. ஒரு தடவை ஆச்சுமா, ஒரு அதிகாரி வர்றாரு என்ன எழுப்புறான். அப்புறம் அவரை என்ன பார்த்துட்டு ஐயோ நான் அவருக்கு வைத்தியம் பண்ணி முடியான்ட்டு நின்றுக்கிட்டு வர்ற மாதிரி பண்ணாங்கம்மா. என்ன ப்ரையாரிட்டி இருக்குது டாக்டர் போட்டுக்கிறதுல? அதனால் இதெல்லாம் ஜம்பமாக போட்டுக்கலாமா? இப்போ நான் தான் சொன்னேன், விருதுகள்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது. அதெல்லாம் கொண்டு போய் வச்சபோது என் பையன் என்ன சொன்னான்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த தகரத்தையெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். அவனுக்கு அதுக்கு தகரமாக தெரிஞ்சுது. அவ்வளோதான். விருதுகள் வந்து யார் கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்ததும் யார் வாங்குறாங்கங்கிற பொறுத்து தான் விருதுக்கு மரியாதை. இல்லாட்டி விருதுகள் மரியாதை. அந்த புரிதல் இப்போ மக்களுக்கு இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஃபைன் சார், இவ்வளோ நேரம் எங்கள் கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.